ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மம்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மாங்காய் ஊறுகாய் பண்ண போகிறோம். மாங்காய் ஊறுகாய்க்கு என்னெல்லாம் நான் எடுத்திருக்கேன்னு சொல்லிடுறேன். முதல்ல ஒரு 2 கிலோ கிளிமூக்கு மாங்காய் நான் வந்து ஒரு 10-15 நாள் முன்னாடியே கட் பண்ணி உப்பு போட்டு டெய்லியும் குலுக்கி ஒரு வெயிலில் வச்சு நல்லா வாட விட்டு வச்சுருக்கேன். நல்லா இப்போ உப்பெல்லாம் ஏறிடுச்சு. இதில் வந்து ஒரு 2 கிலோ எடுத்திருக்கேன். அடுத்தது வெந்தயம் வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சின்ன ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடுகு வந்து கம்மியாக தான் போடணும், ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் வரமிளகா பொடி வந்து 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயம், நல்ல நாட்டு செக்கு எண்ணெய், நல்லெண்ணெய், அதை வந்து ஒரு 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வெந்தயத்தை வந்து வெறும் கடாயில் போட்டு வறுத்துக்குவோம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். ஒரு அப்படியே வெடிச்சு வரும், அது வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ வந்து வெந்தயம் ஒரு மாதிரி வெடிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அதுலேயே கடுகையும் போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும். இப்போ நல்லா கடுகு வெடிக்குது. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிப்போம். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெந்தயத்தையும் கடுகையும் வறுத்து பொடிச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு நல்லா பொரியுது. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுலேயே வந்து நம்ம பொடிச்சு வச்சிருந்த வெந்தயம், கடுகு பொடி, ப்ளஸ் மிளகாத்தூள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து இதில் நம்ம ஊற வச்சு வாட வச்சு எடுத்து வச்ச மாங்காயை போட்டுக்கலாம். நிறையா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நாக்கிலே எச்சில் ஊறுது. இப்போ சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.